உங்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் February 14 முதல். யானை திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த யானை திருவிழா நிகழ்ச்சியை வாலண்டரி அசோசியேஷன்ஸ், அதாவது சமூக ஆர்வலர்கள், அவர்கள் இந்தியா முழுவதும் இருப்பவர்கள், டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளிலே இருப்பவர்களெல்லாம் இணைந்து நடத்திய இந்த விழாவை துவக்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் யானைகளை எப்படி வனத்திலே பாதுகாப்பது, அவைகளுக்கு எப்பொழுது ஆபத்து வராமல் தடுப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் இன்று இந்த துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது. பலரும் வனத்துறை அதிகாரிகள் பலரும் வந்திருக்கிறார்கள். வனத்துறை செயலர் அவர்களும், அதுபோல டெல்லியிலே இருந்து வந்திருக்கிற லூயி ஜோசப் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து நாளையும் இது நடைபெறவிருக்கிறது. ஆகவே யானை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான், இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலிருந்து இந்த காட்டுப்பகுதிகளிலே இருந்து அவைகள் வெளிவராமலும் மக்கள் உள்ளே செல்லாமலும் இருப்பதற்காக மின் வேலிகளை எல்லாம் கூட அமைத்து அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 2022 பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செய்திருக்கிறார்கள். யானைகள் காப்பகம் என்ற 5 காப்பகங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. அதே நேரத்திலே அவைகளினால் விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த கிராமப்பகுதி மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி. அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்திலே கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாறை பகுதியிலே அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். அவரை வனவிலங்கு அதிகாரிகள் போவனான்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும், வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சார்பாக அதை கேட்டுக்கொள்கிறேன். அங்கே யானைகளுக்காக வைக்கிறது வேலிகள், பல்வேறு இடங்களில் மின்வேலிகளும் அமைச்சிருக்கிறோம். அது அந்த மக்கள் போகாமல் அவங்களும் வராமல் இருக்கிறதுக்காக அது வெவ்வேறு இடங்கள். யானைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேலிகள். இந்த யானைக்குள்ளே இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே போய் சொல்கிறவங்களாம் அந்த காலத்தில் வந்து இருக்காங்க. தந்தத்துக்காக இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அவைகளையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வனத்துறையின் சார்பாக அந்த தந்தங்கள் எல்லாம் கூட கைப்பற்றப்பட்டு இன்று செய்திகள்லாம் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரொம்ப நாளமாக அது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி தந்தங்கள். அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோவை குடியிருப்பு பகுதிக்குள்ள யானைகள் வருவது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு வடவள்ளி பெரியநாயக்கம் பாளையம் அங்கதாங்க, அதுக்குதான் ஒரு குழுவே போட்டு அவர்களுக்கெல்லாம் அது வெளியே வராமல் தடுப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் அணைத்து அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் இதுவரையில் பல வழக்குகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் எங்கள் ஊர்லேயே ஒரு இடம் கைப்பற்றப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தந்தை எங்கே இருந்தாலும் யார் வச்சிருந்தாலும் அதை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா இருந்தால் கூட அந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக வனத்துறையின் சார்பாக
நிதியும் வழங்கப்படுகிறது. 50 லட்ச ரூபாவில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதையும் செய்கிறாங்க. 50,000 யானைகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் யானை என்னுடைய அருகே இப்போ கிட்டத்தட்ட 3000 கிட்டத்தட்ட இருக்குது. 2961 இருக்குது. இப்போ அந்த யானைகள் இருக்குது. அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் ஏற்படும். யானைகளோட வலசை பகுதிகளில் குடியிருப்புகள் ஆக்கிரமிப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி? அது இப்போ நேற்று ஈசா மாதிரி இடங்கள்லாம் வந்து யானைகளோட வலசை பகுதின்னு சொல்றாங்க. அந்த ஈசா இது இருக்கிறதோ காரணியா இருக்குது. அது இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை. காலங்களாகவே வனத்துறையை பல்வேறு ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவருக்கு அரசு தரப்பிலேயே இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களையும் வெளியேற்றிவிட்டு வனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாம் அதே தான், ஒரே மாதிரி தான். நம்ம தான் வேலி போடுறது, மின்வேலி இதெல்லாம் சொல்றது. வனத்துறை அதிகாரிகள் அங்கங்கே குழுவாக சென்று அவர்கள் அதை செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. யானைகளை பெருக்க அரசாங்கம் என்ன நடக்குது? இருக்கிறத காப்பாற்றுறது தான் முதல் வேலை. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியாதில்ல, யானைகளில் இந்த தாய் யானை இருக்குது பாருங்கள், அது முன்னால் தான் அந்த யானை குட்டிகள்லாம் சுற்றி வரும். தாய் யானைகள் தான் மெயினாக, அவைகளோடு தான் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.